லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா அண்ணா வெற்றி 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 நீ வெளியில வந்துரு சொன்ன கேளு வெற்றி. யமுனக்கா வாழ்க்கைக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமா? வேண்டாம் வெற்றி, நாம வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சொன்ன கேளு வெற்றி. வெற்றி 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 அண்ணா வெற்றி எந்திரி வெற்றி, ப்ளீஸ் வெற்றி வெற்றி 1 2 வெற்றி 3 வெற்றி 4 கெஞ்சி கேக்குறேன், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட.
1 2 3 4 சந்தோஷமா இருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி. டேய் இந்த க்ளவுஸ் உனக்கு சேருமாடா? இப்ப சேரும்பாது. சூப்பர்னு சக்தி மட்டும் இல்லனா நீ ஜெயிச்சிருக்கவே மாட்ட. என்னது சக்தியால ஜெயிச்சனா? ஆமா. என்ன சொல்ற சரண்யா? அது அவளையே கேளு, சொல்லுவா. அண்ணன் ஒரே நாட்டி. டேய் என்னடா அவ சக்தியால ஜெயிச்சன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? போனே. எனக்கு அப்படியே வெக்கமா வருதுனே. டேய் வாடா நம்ம போலாம். ஆமாடா அவங்க சின்ன சிரிச்சுக்க சந்தோஷமா இருக்கட்டும். வா நம்ம போயிடலாம். வா தெரியல சிரிச்சுக்கிட்டே இருக்காத. வா போலாம். அண்ணா பையனே. அவ்வளவுதான். எப்படி கொடுத்த? நீ மயங்கி விழுந்தல்ல, அப்பவே கொடுத்துட்டேன். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒண்ணு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கொடுக்குற, இல்ல நான் மயக்கமா இருக்கும்போது கொடுக்குற, நான் முழிச்சிட்டு இருக்கும்போது கொடுக்க மாட்டியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சக்தி, ரொம்ப தப்பு. போடா. யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ மீனாட்சி அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு எனக்கு நல்லாவே புரியுது. அக்கா, இதுல யமுனா அக்கா வேற அம்மா கிட்ட கார்த்திக் சார் வீட்டுக்கு ஹோம் நர்ஸா போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா.
அதையும் சரி பண்ணி ஆகணும். சாரிக்கா. யமுனாக்கா கார்த்திக் சார் வீட்ல இருக்கிறதே அம்மாக்கு இன்னும் தெரியாது. ஏய் துர்கா, என்னடி சொல்ற? ஆமாக்கா, அன்னைக்கு கார்த்திக் சார் வீட்டுக்கு யமுனாக்கா போகும்போது இதை உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாலா, அதனால உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டேன்க்கா. அம்மா கிட்ட யமுனாக்கா டெய்லரிங் ட்ரைனிங் போயிருக்கேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கா. ஏய் லூசாடி நீ. என்னடா அம்மா எப்படி கார்த்திக் சார் வீட்ல யமுனாக்காவை தங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அன்னைக்கு நான் யோசிச்சேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இந்த பிரச்சனையா வர துர்கா? அக்கா சாரிக்கா. சரி விடு, பேசி சரி பண்ணிக்கலாம். வா. வா வா. வாக்கா. வா ஐஸ் குட்டி வா. வாங்க மருமகனே, அக்கா சாமி கும்பிட்டு இருக்கு, எல்லாருமே சாமி கும்பிடுவோம் வாங்க. மீனாட்சி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுக்கா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, எனக்கு ரொம்ப பயமா அக்கா. அக்கா சாந்தாக்கா. சொல்லிதான்க்கா ஆகணும். சரி வாங்க. அக்கா என்ன என்னைய மன்னிச்சிருக்கா. என்னாச்சு இவளுக்கு? என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. ஏப்பா முதல்ல எழுந்துருங்க. என்னாச்சு இவளுக்கெல்லாம்? எழுந்துருங்க. என்ன சக்தி? என்னப்பா? என்னம்மா? என்னையும் மன்னிச்சிரு. ஓ சக்தி, எழுந்துருமா. ஐயோ கடவுளே, என்ன நடந்தது? பாக்குற தைரியம் எனக்கு இல்லக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா. இவ வேற. சக்தி, என்னதான் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெருசா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. பயமா இருக்கு. எனக்கு உள்ள என்னமோ நடுங்கிட்டு இருக்கு. சொல்லுங்க தயவு செஞ்சு. என்னடி? இல்லம்மா, யமுனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. யமுனாவுக்கா? சக்தி, என்ன உன் புருஷன் உளறான்? ஆமாம்மா, யமுனா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், என்ன இதெல்லாம்? என்ன சொல்ற? யமுனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யார் கூட? கார்த்திக் சார் கூட தாம்மா. சாந்தா, என்னம்மா? என்ன அவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யமுனாவுக்கு போய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களேடி. அதுவும் அந்த பையன் கூடவா? அக்கா, வெற்றி சொல்றது உண்மைதான்க்கா. என்னது? அம்மா, ஆமாங்க அக்கா. இதுல யமுனாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதான். அவங்க முடியவே முடியாதுன்னு தான் சொன்னாங்கம்மா. ஆனா நான் தான் பிடிவாதமா பண்ணி வச்சேன். சாந்தா அக்காவுக்கு கூட விருப்பம்லாம் இல்லைம்மா. அவங்களும் வரல, இதில் விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் தான் சாந்தா அக்காவை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சேம்மா. ஏய், எப்படி வா நீ? வா. இவங்கெல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க உன் அக்காவை பத்தி. என்னடா ஆச்சு? இவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதாம்மா.
அடிக்கிறேன். ஏப்பா, என்னாச்சு? யமுனாவுக்கு அந்த பையனோட கல்யாணமா? பயமா இருக்கு. சொல்லுப்பா, என்ன பண்றது? அம்மா சொல்றது உண்மைதான். யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா. யமுனா, யமுனா கல்யாணம் அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சாந்தா, இந்த பாரு. நான் இல்லாம அவ கழுத்துல தாலி ஏறினப்ப நீயும் அங்க இருந்தியா? எப்படி சாந்தா உன்னால முடிஞ்சது? அக்கா, நான் அங்க இருக்க மட்டும் செய்யலக்கா. தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான். அந்த கோகிலம்மா வேற நகையை கொண்டான்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க முடியலக்கா. இப்ப மட்டும் அந்த கோகிலா எதையும் கேட்காம இருப்பாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா சாந்தா? அம்மா அதுக்குதாம்மா இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் கோகிலாமன்ட்ட கொடுத்துடலாமா? அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு யோசிக்கலாமா? ஆமாம்மா. சக்தி, உனக்கு தெரியாது இன்னொருத்தனோட காசை தொடறதுக்கு என் உடம்பெல்லாம் கூசுமே. அதுவும் ரங்கநாயகி அம்மாவோட பணத்தை, அந்த பணத்தை பிச்சையா போட்டு அத நான் கையேந்தி எடுத்துக்கிட்டு போய் என் மகளை காப்பாத்தணுங்கிற நிலைமை இந்த மீனாட்சிக்கு வந்தா நான் தீ குளிச்சு செத்துருவேன். அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதக்கா. அக்கா, உன் கோவம் தீர்ற அளவுக்கு என்ன அடிச்சிருக்கா. நாங்க பண்ணது தப்புன்னு நினைச்சு எங்க கிட்ட எல்லாம் பேசாம அவங்கள விடு. என்கிட்ட உன்னால பேசாம இருக்கவே முடியாது. அது எனக்கு தெரியும்க்கா. உன் கோவம் தீர என்னைய வேணா அடிச்சிருக்கா. அக்கா, என்னைய போன்னு மட்டும் சொல்லாதேன்னு நீ தானே சொல்லுவ. இந்த வீட்டோட மூத்த பொண்ணுன்னு அந்த உரிமையில தான் பண்ணிட்டேன்க்கா. ஆனா தப்புதான்க்கா நான் பண்ணது. 4 அடி அடிச்சிட்டா அக்கா, எல்லாம் நடந்ததெல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா சாந்தா? பெரிய பொண்ணு, என் மூத்த பொண்ணுன்னு, என் பெரிய பொண்ணுன்னு அந்த குழந்தைகளை என் யமுனாவை கையில தூக்கி நீயும் தானடி வளர்த்த. அக்கா, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாமா? அக்கா, அதனாலதான்க்கா நான் செஞ்சேன். யமுனா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான்க்கா நான் செஞ்சேன். நான் பண்ணுனது தப்புதான்க்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. அக்கா, உனக்கு இருக்கிற கோவம் நியாயம்தான். ஆனா அந்த கோவத்தை தாண்டி உன் பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் செஞ்சேன். அக்கா, உனக்கு உன் பிள்ளைங்க தான் முக்கியம்னா எனக்கு எங்க அக்கா நீதான் என் உலகம். யமுனா குட்டி சின்ன வயசுல இருந்து பெருசா எதையும் ஆசைப்பட்டதில்லை. அது ஆசைப்பட்ட ஒரே விஷயம் அந்த வாத்தியாரோட வாழணும்னு தான்.
அதுக்காக அந்த புள்ள உசுர கூட கொடுக்க துணிஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம சில்லு குட்டி அந்த சங்கிலி பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மணமேடை வரைக்கும் வந்து நின்னான். யமுனா குட்டி ஆசைப்பட்ட வாழ்க்கைய நம்மளால அமைச்சு கொடுக்க முடியலன்னு இந்த கடவுள் கிட்ட வந்து மனசை விட்டு அழலன்னு சொல்லு. எங்க அக்கா யோசிச்சு நல்ல முடிவா தான் சொல்லும். ஏன்னா அது ஊருக்காக வாழ்ற ஆள் இல்ல, பிள்ளைங்களுக்காக வாழ்ற ஆள். அம்மா, பஞ்சாயத்து தீர்ப்பு படி நம்ம இன்னைக்கே 10 லட்சம் கொடுத்தாகணுமா? இல்லைனா அந்த கோகில் அம்மா என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்கம்மா. அம்மா, 10 லட்சம் கொண்டு வந்திருக்கேன், கெஞ்சி கேட்குறேம்மா, இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. அம்மா வேண்டாப்பா, வேண்டாம் வேண்டாம், போயிடுங்கம்மா, போம்மா, வேண்டாம், போயிடுங்கம்மா. யமுனா, யமுனா, யமுனா. போயிட்டு வாம்மா சத்தி, போயிட்டு வா.